ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு இன்னைக்கு வெட்டிங். அவள் வெட்டிங்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷா அவங்க காணும். எங்கே போனான்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டே போயிட்டுருக்கா. அந்த ஷாவை பார்த்தா அங்கே சூசின்ற பொண்ணை மீட் பண்ணிட்டு அங்கே பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்திருக்கவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னப்பா இன்னைக்கு உனக்கு மேரேஜ், ஆனால் நீ அதை விட்டுட்டு சூசியை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னதும், இத்தனை நாள் கழிச்சு சூசி திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா. ஸோ மேரேஜ் தானே, நான் எப்போ வேணாலும் பண்ணிக்குவேன், இவளுக்கு நான் பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் பார்க்க வந்தேன். எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் செட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவன் ஷாக் ஆகி போயிட்டு, நீ கோவலாம் படாத, நான் கண்டிப்பாக உன்னை இன்னொரு நாள் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொன்னதுமே ஹீரோயின் இந்த டைம் ரொம்ப அங்கே உடஞ்சி போயிட்டு, நீ என்னை இப்போ சீட் பண்ணியிருக்க, உனக்கு தெரியுதா, அந்த மேரேஜை விட்டுட்டு இவளுக்கு பார்ட்டி கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டனா, நீயே சொல்லு அப்படின்றத அவ சொல்கிறா. இதுக்கு முன்னாடியுமே நீ முக்கியமான இடத்துல என்னை விட்டுட்டு இவளுக்காக ஓடி போயிட்டேன். ஆனால் இந்த டைம் நான் மன்னிக்க மாட்டேன், உன்னை நான் பிரேக்கப் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புனதுமே வெளியே பார்த்தா நம்மளோட ஹீரோ ஷென்மே அங்கே போய் இடிச்சு விழா. ஷென் வேற யாரும் கிடையாது, அங்கே ஷாவோட பெரிய பிரதர் தான். ஸோ அப்போ என்னாச்சு, ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் இன்னைக்கு இவ்வளோ அழகான வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அவன் கர்ச்சப் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு, நீங்கள் இதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொன்னதும், எங்கள் தாத்தா உங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னார், அது நானாக இருந்தேனே இல்லை என் பிரதராக இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே இதுக்கப்புறமே இவனை நம்பிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட சேர்ந்து அங்கே போய் வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறா. அப்போங்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்குமே இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, நீ டைவர்ஸை பற்றி எப்பயுமே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னதும், எங்கே போயிட்டுருக்க, நானே உன்னை அனுப்பிவிட்றேன்னு சொல்லிட்டு அவன் காரில் அனுப்பி விடுறான். நீ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சேருன்னு சொல்கிறான். இந்த ஷாவுக்கு இன்னைக்கு என்னமோ வித்தியாசமாக எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சூசி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் இவ்வளோ நேரமாக கோவமாக இருந்ததே இல்லைப்பா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, உண்மையிலே அவள் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாலோ என்னமோன்னு சொன்னதும், அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு முன்னாடியுமே அவள் நிறைய டைம் உன்ட்ட கோவமாக இருந்திருக்கா, நீ ஈஸியாக சமாளிச்சுட்டே இல்லை அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அவனுமே ஆமாம் நான் இந்த டைமே அவள் என்கிட்ட பேசினா சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் அவங்க மெய்டுங்க எல்லாத்தையுமே, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறா, அவளை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை, இவன் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே குளிச்சுட்டு ரெடியாகிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன இதுக்காக ஷென் மேரேஜ் பண்ணிக்கிறணும், என்ன அவர் யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஒரு டைம் அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அவனை போய் ஹக் பண்ணிட்டு, ஷா உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனை கிஸ் பண்ணியிருந்திருக்கா. ஸோ சென் அவள் கிஸ் பண்ணதுமே பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதுமே, நீ இப்போ தப்பாக என்ன கிஸ் பண்ணியிருக்கியே, நான் இப்போ இதை என்ன எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ ஹீரோயின் அப்படின்னா அவர் என்னை ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாரா, எனக்கு அது புரியலையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவள் படுத்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ குளிச்சுட்டு அங்கே பக்கத்துக்கு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு டக்குன்னு எந்திரிச்சதுமே, என்னாச்சு, ஏன் என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்க, இன்னுமே ஷாவை பார்த்து நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, டச் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையான்னு சொன்னதும், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் எது இல்லைப்பா, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தானேன்னு சொன்னதுமே, நான் உன்ட்ட சொன்னேன்னா நான் உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிருச்சு, ஸோ நம்ம ரெண்டு பேரும் இன்டிமேட் ஆகுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டாவே அவங்க பக்கத்துக்கு வந்ததும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு சொன்னதும், ஆமாம் நான் உன்னை எப்போ பார்த்தனோ அப்போ இருந்தே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இதுக்கப்புறம் இந்த ஷாவை பற்றி யோசிக்க கூட கூடாது, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், உன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு ஒருவேளை என்னை பிடிக்கலையா, நீ இன்னும் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டதும், அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே ஹாப்பியாயிட்டு அவன் போய் இங்கே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குப்பா, அவள் இவ்வளோ நேரமெல்லாம் கோவமாக இருக்க மாட்டா, நான் ஒரு டைம் அவட்ட பேசிட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே அவள் திரும்ப கால் பண்ணுவாள் அப்படின்றத சொல்லிட்டா. அவங்க மெசேஜ் பண்ணி பார்த்தா அவன் நம்பரை வீசாட்டில் அங்கே பிளாக் பண்ணியிருக்கா. எங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவட்ட எதுவும் பண்ணல, அங்கே விளைவிக்கிறான். உனக்கு என்னைக்கு ஓகேவோ அன்னைக்கு நான் உன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இதனால் எந்த ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே கிஸ் பண்ண
பண்ண போனால் அங்கே அந்த ஷாவ் கால் பண்ணிவிட்டு நீ என்ன தைரியம் தான் இவ்வளோ நேரமாக எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருப்ப, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னனா இல்லையா, நீ எதுக்காக என்னை வீசாட்டில் பிளாக் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ என்னை தொந்தரவு பண்ணுற வேலை வைக்காத, உன்னை வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ ஃபோனை வாங்கிக்கிட்டு நீ இதுக்கப்புறம் அவளை வந்து தொந்தரவு பண்ணாத, அதான் நீ வந்துட்டு மேரேஜ் அதுவுமா விட்டுட்டு வேற ஒருத்தி பின்னாடி போனே இல்லை அப்புறம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நீ எதுக்காக அவளோட ஃபோனை வாங்கி பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுச்சிருக்கான். அதெல்லாம் வந்து உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஸோ நீ மரியாதையோட வந்து விலகேறுன்னு சொன்னதும் அவள் என்னோட ஃபியான்சேட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதும் நீ ஒழுங்கா விலகேறுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது இப்போ சூசி என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்டதுமே என் பிரதர் ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்கான். என்ன அர்த்தம், ஒருவேளை அவள் கண்டிப்பாக என்னை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவள் இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணா நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து உன்னை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன், நீ இப்போ படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சா அங்கே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். நீ வந்துட்டு இன்னைக்கு நைட் ரெடி ஆயிரு, நான் உன்னை டின்னருக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணி ஹீரோயின்கிட்ட பேசினதுமே இப்படி ஷாவ் வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணலை பார்ப்பேன், அவன் இன்றைக்குமே அந்த சூசியை மீட் பண்ண என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னதும் நல்ல வேலை நீ பண்ணலை, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லும்போது பட் அவங்க பிரதர்ஸ் என்ன நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஆரம்பத்துலேருந்தே அந்த ஷாவ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ இன்னைக்கு அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இங்கே ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக ரொம்ப சூப்பராக அங்கே பார்ட்டி எல்லாமே பண்ணுறதுக்காக அங்கே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி வந்ததும் அந்த இடத்துக்கு அந்த சூசி வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன வந்து நினச்சிட்டு இருக்க, நீ இப்போ அங்கே அவன் கிடைக்கலன்னு ஷென்னை வந்து நீ கரெக்ட் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதும் அப்போ அங்கே அந்த ஷா வந்ததுமே அவளை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுட்டு நீ என்ன தெரியுந்தா அவன் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு கோவப்படும் போது பிரதர் நான் எதுவுமே பண்ணலை தெரியுமா, நான் வந்துட்டு உங்களுக்காக தான் பேச வந்தேன், பட் இவன் கோவமாயிட்டு என்னை போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லும்போது நீ இப்போ மரியாதையாக அவட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் நான் ஏன் சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. ஸோ இங்கே பார்த்தா ஹீரோயினுக்காக அங்கே வெட்டிங் ரிங் எல்லாமே வாங்கிக்கிட்டு அவளை அங்கே வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே சந்தோஷமாக அங்கே போயிச்சேக்கான். பட் அங்கே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தே வாழ்றான், நீ என்ன தைரியம் தான் நீ வந்து சூசி மேலே கை வச்சிருப்ப, நீ இப்போ மரியாதையோடு அவட்ட வந்து சாரி கேட்கலன்னு வச்சுக்கோமே உன் மேலே நான் கேஸ் போட்டுருவேன்னு சொன்னதும் அப்படி அப்போடு பார்ப்போம் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ஷா வந்து நீ இந்த டைம் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அதேப்புறம் நீ அடுத்தவன் பொண்டாட்டி போய் மேரேஜ் பண்ணுவா, அதான் நான் ஆல்ரெடி ஷென்னை மேரேஜ் பண்ணிட்டேனேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன போய் பேசிட்டு இருக்க, ஷென் இதுக்காக நீ போய் மேரேஜ் பண்ண போற, என்னை பயமுடுத்துறதுக்கு நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது உன்னை நான் ஏன் பயமுடுத்தணும், நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன், நான் அடுத்த உன்னோட பொண்டாட்டின்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓ நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து சொன்னால் நீ கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இனிமேல் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு பம்பு பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான். அங்கே நம்ம ஹீரோ வந்து கோவமாயிட்டு அவனை போட்டு ஏற்றி தள்ளி விட்டுட்டு அடி வெளுத்து விட்டான். அப்போ அங்கே ஷாவ் நீ என்ன நினச்சிட்டு அவளுக்காக இந்த மாதிரி பண்ணிச்சிக்க அப்படின்ற சொன்னதும் அவனையுமே போட்டு அடி வெளுத்துட்டு அவள் என்னோட பொண்டாட்டி, நீ மரியாதையோடு அவட்ட இருந்து விலகேறுன்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, அது என்னோட ஃபேன்ஸைன்னு சொல்லும்போது அப்போ அவங்க வெட்டிங் சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சதுமே இது கண்டிப்பாக உண்மையாக இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கான். நீ சொல்கிறதுனால எதுவும் வந்துட்டு ஃபேக்காக போகிறது கிடையாது, இது உண்மைதான், நானும் அவளுமே மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களால நம்பவே முடியல. நீ எப்படி வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சுக்கான். இப்போ ஹீரோ நீ கல்யாணத்ததுமா என்னை விட்டுட்டு அவளுக்காக நீ வந்துட்டு போகலாம், ஆனால் நான் வந்து உன்னை வந்து விட்டுட்டு வந்து வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணக்கூடாதா, உன்னை நான் வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் நீ நினைக்கிறியா, உன்னை ஹேட் பண்ணிட்டுருக்கேன், நான் என் ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. சாகுற வரைக்கும் என் மூஞ்சுக்கு முன்னாடி வந்துடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, ஒன்று மாதிரி பர்சனை போய் நான் லவ் பண்ணுறதை நினச்சி இன்னைக்கு அசிங்கப்படுறேன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோவுமே அங்கே வந்துட்டு சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்கிட்டு போகும்போது இந்த ஷாவ் பின்னாடியே போக பார்க்குறான். பட் அங்கே உடனே அவங்க ட்ராமா பண்ணிட்டு என் நெஞ்செல்லாமே வலிக்குதுன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத நம்ம வீட்டுக்கு போகலாம், கண்டிப்பாக அவள் என்னை பயன்படுத்துறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போய் அங்கே மெடிசன்லாமே போட்டுட்டு நீ எதுக்காக வந்துட்டு மற்றவங்க இப்படி புள்ளி பண்ணிட்டு இருந்தா பயந்து போய் நின்றுட்டுருப்பியா, அவங்க ஏதாச்சும் வந்துட்டு பண்ணாங்கன்னா நீ பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அப்போ அங்கே அந்த ஷாவ் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உன்ட்ட ரொம்ப ரூடாக பேசி சண்டை போட்டாங்கன்னா நீயுமே பதிலுக்கு சண்டை போடுவியா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, பீஸாக வந்து அமைதியாக அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறணும் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அவனுக்கு இவனுக்கு நடுவில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு
இருக்கா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க அவனுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்காக அந்த ரிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை எப்போ பார்த்தானோ அன்னையிலேருந்தே அவனுக்கு ரொம்ப லவ் இருந்திருக்கு. அதையுமே அவகிட்ட அங்கே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அவ்வளவே பார்த்துட்டு, நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, பட் வந்து நீ அந்த ஷாவை போய் சூஸ் பண்ணிட்ட, அவன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சின்ன வயசில் தண்ணிக்குள்ளே மூழ்கி போனப்ப இவன் தான் காப்பாற்றி அவளங்க ரொம்பவே கேர் பண்ணி இருந்திருக்கான். பட் வந்துட்டு நீ வந்து பெரிய பொண்ணா ஏன் நீ அவனை போயிட்டு எதிர்பார்க்கல, அவன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல, பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காதுன்னு அவன் சொல்கிறான். அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நீங்கள் அவளுக்காக வந்து செக்யூரிட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க, அவன் எங்கேயுமே தனியாக போகக்கூடாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பயந்து போயிட்டு இருக்கான். உண்மையிலேயே மேரேஜ் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை விசாரிக்க சொல்லியிருக்கான். அவங்க கால் பண்ணி பாஸ் இப்படி உங்கள் பிரதரோட மேரேஜை பற்றி வந்து கேட்டு பார்த்தா எதுவுமே வந்து தெரியலை, அவங்க வந்துட்டு தெரிஞ்சிருந்தா வீட்லேயாச்சும் சொல்லியிருப்பாங்களான்னு சொன்னதும், அப்படின்னா இவ ஃபேக்காக தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கா, அவன் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் எப்படி மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லும்போது, அப்போ அந்த சூசி ஒருவேளை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் வந்து வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாது, அவள் என்ன மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, அவள் என்ன தவிர வேறு யாரையுமே நினச்சி கூட பார்க்க மாட்டான்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அவனுக்கு அவன் திரும்ப நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணிவிட்டு, நீ என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு நீ அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருப்ப, என்ன கோவப்படுத்துறதுக்காக மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பியா, மரியாதையோட நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதும், இந்த தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை உன்கிட்ட பேசணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது, உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு எனக்கு வந்துட்டு எந்த வந்து விருப்பம் இல்லை, நீ வந்துட்டு அந்த சூசி கூட சேர்ந்து போய் சுற்று அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவம் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்றா. ஸோ அப்போ அங்கே கிஃப்ட் எல்லாமே நம்ம ஹீரோ வச்சுருக்கான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னர் வியராக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டுருக்கவுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னப்பா உனக்கு இதெல்லாமே பிடிச்சிருக்கா, உனக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு இதெல்லாமே நீ போட்டு காமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதும், நீங்கள் ரொம்பவே சேம்லெஸ் ஆகிட்டீங்க, என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே வந்துட்டு என்ன சேம்லெஸ் கேட்குது, பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா நீ போட்டு காமிக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். சரி இப்போ என்ன அவன் தான் அங்கே கால் பண்ணானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவன் அடிக்கடி கால் பண்ணி இப்போ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க அவன் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அம்மா தாத்தா பாத்தாட்ட எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் அவன் பேசாமல் இருப்பான்னு சொல்லும்போது அங்கே பாஸ்டில் விஷயம் ஞாபகம் வருது. ரெண்டு பேருமே சேர்ந்து வரும்போது, என்னப்பா ஷாவ் இதெல்லாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டான உங்கள் ஃப்ரெண்டு கேட்டதும், இல்லை தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லியிருந்திருக்கான். அப்போங்க எல்லாரும் முன்னாடி வந்துட்டு என்னால் சொல்ல முடியாதுல்ல, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருந்திருக்கான். பட் இவனை பார்த்தா ஃபேமிலி கூட கூட்டிகிட்டு போய் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறானே, ஆனால் அவன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கூட என்னை வந்து ஒரு லவ்வர்னு சொல்கிறதுக்கு பயப்பட்டான்லான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஹாப்பி ஆகிட்டு ஹக்மே பண்ணிக்கிறாங்க. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்தா. அப்போ அந்த ஷாவ் வந்தாங்க, எதுக்காக நீ என்னோட ஃபேன்ஸையை கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு சொல்லும்போது, அவன் என்னோட பொண்டாட்டி மரியாதையாக விலகி போன்னு சொல்கிறப்ப ஹீரோயினுக்கு அங்கே கால் ஸ்லிப் ஆகிருது. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், இந்த ஹீலை வந்து போடாதன்னு சொன்னா இல்லையா, காலில் அடிபட்டுருச்சு பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் இங்கே வந்துட்டு ஷூஸ் எல்லாமே மாற்றி விட்றேன்னு சொன்னதுமே, அப்பாங்க அவன் என்னோட ஃபேன்ஸை நீ எப்படா ஷூஸ் போடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்காக ஷூஸ் எல்லாமே அந்த ஷாவ் கொண்டு வரான். பட் உன்னோடது எனக்கு தேவை கிடையாதுன்னு அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோ, உனக்காக பிடிச்ச ஷூ நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சமான ஷூ வந்து காமிச்சதோ, அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு டைம் இந்த ஷூவை போட்டுட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட போனதோ, என்ன கேவலமான செருப்பு போட்டுட்டு வந்திருக்கா, இதை பார்த்தா எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கான். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவன் உண்மையிலேயே நம்மளை ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ அவங்க மேலே மீட் பண்ணுறதுக்காக போனதும், அப்போ அந்த ஷாவ் வந்துட்டு நீ பேசாமல் நில்லு, நான் வந்துட்டு அவட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோ சரிப்பா நீ வந்துட்டு அவன்கிட்ட பேசு, நான் வந்து தாத்தாவை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது, சூசியுமே நீ கிளம்பு நான் அவட்ட பேசணும்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிடுது. அப்போ அங்கே என்ன நீ பேசணும்னு சொன்னதும், நீ வந்துட்டு என்னை மன்னிக்க மாட்டியா, நான் என்ன அவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக பண்ணிட்டேன்னு சொன்னதும், ஆமாம் நீ வந்துட்டு பெரிய மிஸ்டேக் தான் பண்ணியிருக்க, நீ பண்ணதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், அப்படியா சரி ஓகே, என்னோட பர்த்டே அடுத்த வாரம் வருது இல்லையா, நீ காலையில் 9 மணிக்கெல்லாம் மேரேஜ் ஆஃபீஸ்க்கு வந்துடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னப்பா அவன் வந்துட்டு என்ன சொன்னான்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்னை மேரேஜ் பண்ணுறதுக்காக கேட்டான், நான் வந்து 9 மணி போல் வர சொல்லியிருக்கேன்னு சொன்னதுமே, அப்போ நீ எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்க போறியான்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்காக நான் போய் டைவர்ஸ் கொடுக்க போகிறேன், மேரேஜ் அதுவுமா விட்டுட்டு அவன் போய் என்னை வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தினான், அந்த கஷ்டம் அவனுக்குமே வந்துட்டு தெரிய வேணாமா,
வேணாமா. ஸோ அதனால தான் வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து ஏமாந்து போட்டும் அப்படின்றத அவ சொல்றா. ஸோ பிறகு அங்க தாத்தாவ கூட்டிட்டு போய் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுமே தாத்தா அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, ஷாவ் எங்கம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்க நம்ம ஷென் வந்துட்டு நான் இப்படி இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆயிட்டு, என்னம்மா சொல்லிட்டு இருக்க, நீ ஷாவை தானே லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே இப்போ ஹீரோயின் ஷாவுக்கு எனக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு தாத்தா, நான் வந்து ஷென்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவருக்கு அங்கே ஹாப்பியாக இருது. நான் ஆரம்பத்தில் வந்து உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே இவன் தாம்மா, பட் வந்துட்டு ஏஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம ஷாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். பட் வந்துட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்தா எனக்கு அது போதுமான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வீக் ஒன்று உன்னோட பர்த்டே இருக்கு இல்லையா, நம்ம அதில் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம், உனக்கு அவனுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவளுக்குமே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஹீரோக்கு தான் அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே சரிப்பா உன் ஹஸ்பண்ட் எப்படி உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, எனக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பிட்டு பேசிட்டு வந்துச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே அந்த சூசியா அவள் ஃப்ரெண்டுமே வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ட்ரெஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ண பார்க்குறியா, பட் அவன் வந்துட்டு வலிக்கெல்லாம் வரமாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே நீ வந்துட்டு மற்றவங்கள வந்து ஒன்றை மாதிரியே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ஸோ அவங்க ஃப்ரெண்டு தேவையெல்லாம் பேசினதும் இவங்க ஃப்ரெண்டுக்குமே அங்கே வந்துட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி அங்கே பெரிய சண்டை வந்துச்சுக்கு. ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அப்போ அங்கே அந்த சூசியை போட்டு அங்கே அடித்து தள்ளி விட்றா. அப்போ அவங்க ஃப்ரெண்டையுமே போட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அங்கே அடித்து அங்கே தள்ளி விட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுது. ஸோ அப்போ அங்கே வேகமாக ஓடி வந்து அந்த ஷாப் அவளை தூக்கிட்டு என்ன எதுக்காக நீ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் சும்மா நார்மலாக தான்ப்பா பேசணும், ஆனால் வந்து எங்களை வாய்க்கு வந்தபடி பேசி அவளும் இவ்வளோ சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு உனக்கெல்லாம் என்னைக்கு கண்ணு தெரிய போகுது, நீ வந்துட்டு இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவன் நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். உன்னை நான் திரும்பவுமே மேரேஜ் பண்ணாமல் விட்டுருவேன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் அப்படியா சரிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது என்ன அவன் மேரேஜ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றானா தெரிய வேணாமா, அதுக்காக தான் அவனை வந்து வர வச்சிருக்கேன், அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கட்டும், நம்ம இங்கே பார்ட்டி என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தாங்க பெரிய பார்ட்டி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அப்பாட்டாங்க தாத்தாவுமே அங்கே வந்து சொல்லிடுறாரு இப்படி வந்துட்டு நம்ம மருமக வேறு யாரும் கிடையாது நம்ம சோஃபி தான் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இவனை பார்த்தா அங்கே வெட்டிங் ஆஃபீஸ்க்கு வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிரதர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் வர்றதுக்கு லேட் ஆகலாம், கண்டிப்பாக இப்போ வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவன் எனக்கு என்னமோ ஆனால் டவுட்டாக இருக்கே ஏன்னா வந்துட்டு அவள் இவ்வளோ நேரம் ஆக்குவாளான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுமே மேலே அங்கே கூட்டிகிட்டு போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அங்கே ஷாவோட அம்மா வந்துடுறாங்க. நீ என்னம்மா நீ இங்கே பண்ணிட்டுருக்க, மேரேஜ் வந்து அவனை பண்ணுறதா இருந்துச்சுல, நீ என்னம்மா இவன் கூட மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொன்னது உங்கள் பையனுக்கு எனக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த ஷாவுட்டை கால் பண்ணி அவங்க அம்மா அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கடான்னு சொன்னதுமே இவன் கோபமாயிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு வந்துச்சேக்கா. அவளுக்கு என்ன தைரியம் தான் என்னை இவ்வளோ நேரமாக காலையில் வந்து நைட்டு வரைக்கும் நிற்க வச்சு அசிங்கப்படுத்தியிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த சூசிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சேக்கு. அவங்க அப்பா அந்த வீட்டோட அந்த பிரேஸ்லெட்லாமே போட்டு விட்டு எங்கள் வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அங்கே தாத்தாவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்போ அவன் வந்து அதை எப்படி நீங்கள் வந்து வீட்டோட மருமகளாக ஏற்றுக்குவீங்க, அவள் என்னோட வந்து ஃபியான்ஸை எப்படி அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிருது நம்ம ஹீரோக்கு. அப்போ அவங்க அம்மாவுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு அவனை வந்து லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை நீ போய் மேரேஜ் பண்ணுவியா, நீ குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு எப்படி ரகலை இழுத்து விட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அந்த சூசியுமே ரொம்ப நல்லவ மாதிரி மோசமான பொண்ணு இவன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நல்லவேன்றது எனக்கு தெரியும்ப்பா, கல்யாணத்ததுமா என்னை விட்டுட்டு நீ போயிட்டே இல்லை அப்படின்றத சொல்கிறா. இவங்க 2 பேரும் ஃபேக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் மேரேஜ் ஆகலைன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் டிக்கெட்லாம் எடுத்து காமிக்கிறா. ஆல்ரெடி எங்கள் 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, நம்புறவங்க நம்புங்க நம்பலாட்டி போங்கன்னு சொன்னதும் எனக்கு துரோகம் பண்ணுறீக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்க அம்மா நீ எவ்வளோ பெரிய வந்து பாவம் பண்ணியிருக்க உனக்கு என்ன தெரியுதா அப்படின்ற சொன்னதும் ஃபஸ்ட்டு பிள்ளைய வந்துட்டு ஒழுக்கமாக வளர்க்கணும், வளர்க்க முடியலன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேசுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம
ஹீரோ இவன் என்ன நான் வந்துட்டு அசிங்கம் பண்ணி வச்சான்னு சொல்லிட்டு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்கியா, 2 பிரதர்ஸ்க்கு நடுவில் சண்டை இழுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அந்த சூசியுமே இவ சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, இவ எப்பயுமே இப்படி மற்றவங்கள தான் ப்ளேம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கா. இது அதற்கு எனக்கும் நடுவில் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு இவ எப்பயுமே வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அப்பாங்க உடனே அவங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு பேசும்போது என்கிட்ட வந்துட்டு இப்போ வந்து எவிடன்ஸ் இருக்குல்ல, நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அதை அங்கே போட்டு விட்டா இவனும் அவளுமே சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ இருக்குது, அவங்க அம்மா அதை வாங்கி வந்து கீழே போட்டு உடச்சிடுறாங்க. இது வந்து ஃபேக்கானது, இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க பட்லர் வந்துடுறாரு. இது எல்லாமே உண்மைதான், அந்த சூசிக்கு எப்பயுமே ஷாவ் வந்துட்டு பிரதரை பார்க்க பிடிக்காது, ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஐடியா பண்ணி அவனோட ட்ரிங்க்ல அவள் ட்ரக்கை கலந்து அவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஷாவ் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். நான் தான் வீடியோ எடுத்து வச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே தாத்தா கதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் அவள் நம்ம வீட்டு பிள்ளை தானடா, நீ எப்படி அவ கூட சேர்ந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்போ உங்களை நினச்சாலும் எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், ஷென்னோட பொண்டாட்டி தான் இந்த வீட்டோட மருமக, அது சோஃபி தான் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இடம் கிடையாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவட்டையுமே இதுக்கப்புறம் உனக்குமே இடம் கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே, நான் வந்துட்டு வளர்த்ததுக்கு நீ நல்ல மரியாதை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க காலை பிடிச்சிட்டு தாத்தா எனக்கு எது தெரியாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது அப்போ அங்கே அவங்க அம்மாவுமே அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தாதீங்க, சின்ன வயசுல வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆசையாக அவளை வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த சூசி இத்தனையுமே காரணம் நீ தான் என் குடும்பத்தவே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சு விடுறான். அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு நல்ல மாதிரியா நீ பேசிட்டு இருக்க, உனக்குலாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஷாவ் இதில் வந்துட்டு என்னோட மிஸ்டேக் எதுவும் இல்லை, தயவு செஞ்சு நீ வந்து புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் பட் நீ எப்பயுமே என்னை இக்னோர் பண்ணிட்டு அவளோட பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தா, உன் கூட சேர்ந்து எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜுக்குமே போய் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் எங்கள் ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த ஷாவ் வந்து பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான், அவள் என்னோட ஃபேன்ஸின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோயின் நீ வாய் முடிட்டு மரியாதை எங்கேருந்து போயிரு, உனக்கு எனக்கு எப்பயும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்க அப்பா உனக்கு அவ்வளோதான் இந்த மரியாதை, நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டுங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா என் பிள்ளைய விடுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னை வந்து ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறையான்னு சொல்லிட்டு அவளுக்காக அவங்க வந்து ஒரு பென்டென்ட் எல்லாமே கிஃப்டாக கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குப்பா, பட் காசு இல்லையன்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, என்னோடது எல்லாமே உனக்கு தான் சொந்தம், அதுக்கு மேலே எனக்கு பெரிய கிஃப்டே நீ தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அவள் நல்லா அங்கே போதையாகி போயிருக்கா. அப்போ அங்கே நான் வந்து உண்மையிலேயே உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ணதுமே இப்போ போதையாக இருக்குது இதெல்லாம் வேணான்னு சொன்னதுமே உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன்னு நாங்கள் சொல்லும்போது 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறாங்க. வீட்டில் பார்த்தா அந்த சூசிட்டு அந்த ஷாவ் பயங்கரமாக கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறான். இப்போ என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குது, நம்ம 2 பேருமே பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லை, நான் அவங்கள லைக் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அவங்க அம்மா கோவமாயிட்டு என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த குடும்பத்தில் நாங்கள் வந்துட்டு உன்னை வளர்த்தோன்னா நீ பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலுமே அவன் பிரதர் தானே, நீ இப்படி அறிவுகடத்தனமாக பிஹேவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. என்னால் இதை நினச்சி கூட பார்க்க முடியல, நீ இப்படி பிஹேவ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒன்று நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு நைட் அவன் கூட சேர்ந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே என்ன நீ ரொம்ப ஷாக் ஆகிருக்க மாதிரி இருக்குது, இதை நினச்சி ரிக்ரெட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காமல் என்ன, எனக்கு வந்துட்டு இதை நினச்சி எந்த ரிக்ரெட்லாம் இல்லைப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவன் நீ இதுக்கப்புறம் அந்த ஷாவை நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணாத, நம்ம 2 பேத்துக்குமே குழந்தைங்கெல்லாம் பிறப்பாங்க, நம்ம ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக வாழலான்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஷாவ் வந்து அவளுக்காக ஒயிட் பூ எல்லாமே வாங்கிக்கிட்டு ஹாப்பிட்டு வர்றான். இப்போ ஹீரோயின் எனக்கு ரெட் கலர் ஃப்ளார் தான் பிடிக்கும், இது வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ஃப்ளார், அப்போ இப்போ கூட உனக்கு வந்துட்டு அவள் தான் ஞாபகம் இருக்காளன்னு சொன்னதுமே ஐயோ ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிரு, எனக்கு தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், பட் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சார். அப்போ ஹீரோயின் என்னை விடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என் பொண்டாட்டி மேலே கையை வச்சு நான் பார்த்துக்கோன்னு சொன்னதும் நீ தான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை கெடுத்தவன் அப்படின்றத சேர்த்து அவங்க சண்டை போட்டதுமே
சொன்னதுமே அப்போ ஹீரோயின் சரி ஓகே என்னை விட நீ நீ வந்து எவ்வளோ பெரிய நல்லவேன்னு எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணு அப்படின்ற சொன்னதும் நான் என்ன பண்ணணும்னு சொன்னதும் மவுண்டன் ஏரியாவில் ஒரு பகுதியை சூஸ் பண்ணு அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட டொனேஷன் இவனோட நீ அதிகமாக கொடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ ஹீரோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு சொன்னதும் பண்ணட்டுமே அவன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் உடனே எங்கள் ஆளுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி இங்கே பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வெளியே வரும்போது பார்த்தையில ஒரு ஒரு ஹில் ஏரியாவை சூஸ் பண்ணி அங்கே 100 மில்லியன் டொனேட் பண்ணிட்டேன் பிள்ளைங்களை படிக்க வைக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாமே கொடுத்ததுமே அப்படியா வாழ்க்கையில் இன்னைக்கு தான் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் பட் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு பைசா கூட செலவழிக்க மாட்டார் நான் அவரை வந்துட்டு விடுறதுக்குமே ரெடியாக இல்லைன்னு சொன்னதும் அப்போ நீ வந்துட்டு என்னை முட்டாளாக்கியிருக்கேன்னு சொன்னதும் எத்தனை நாள் நீ என்னை முட்டாளாக்கியிருப்ப அப்போ நான் ஆகுனா என்ன இருக்க போகுது கிளம்பு அப்படின்ற செட்டி கோவமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் ஃபோனில் வந்து அங்கே ட்ராக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னு சொன்னதுமே இப்போ அவன் உன்னோட எதிரியாக மாறிட்டான். அவன் கண்டிப்பாக உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அவன் ரெடி ஆவான். ஸோ இதுக்கப்புறமே நீ வந்து டேஞ்சரில் போய் மாட்டிக்க கூடாது கண்டிப்பாக நான் வந்துட்டு நீ எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்ல அதுக்காக தான் சொல்லும்போது அவளுமே சரின்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த ஷாவோட அம்மா கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்கள மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறா. அப்போ அங்கே நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் நீ வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு ஷாவை மேரேஜ் பண்ண முடியாதாமான்னு சொன்னதுமே இல்லை என்னால் மேரேஜ் பண்ண முடியாது நான் அவனை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் சரி இந்த ட்ரிங்கவாச்சு நீ குடிச்சிட்டு போன்னு சொல்லும்போது பார்த்து அந்த ஜூஸில் வந்து அவங்க ட்ரக்கை கலந்துருக்காங்க. அதை குடித்ததுமே போதையாயிருது. அப்போ அங்கே ஷாவு அவளை ஹாப்பி ஆகிட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அங்கே லொக்கேஷன் மாறி இருக்கவுமே புரிஞ்சுக்குது ஏதோ வந்து தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே இவன் குளிக்கிறதுக்காக போயிருக்கான். ஹீரோயின் வந்து அரை போதையில் எழுந்திரிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்காக அங்கே ட்ரை பண்ணுறா. பட் இவன் இன்னைக்கு உன்னை வந்துட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கையெல்லாமே கட்டிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். பட் அதுக்குள்ளே அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றினதுமே அவள் மயக்கமாயிடுறா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும் போது அப்போ டாக்டர் அவங்களுக்கு ரொம்பவே மோசமான ட்ரக் கொடுத்துருக்காங்க சார் கண்டிப்பாக வந்துட்டு இதனால் பெரிய டேஞ்சராக இருக்கும் நல்ல வேளை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க இல்லை உயிர் கூட போக சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா பார்த்தாங்க அப்படியே ஆட்டிடியூடோட ஹாப்பியாக வர்றாங்க. எப்படினாலும் வந்துட்டு இன்னைக்கு பையன் சக்ஸஸ் ஆகியிருப்பான். ஸோ வந்துட்டு இவன் அசிங்கப்படுறதை பார்க்கணுன்றதுக்காக வர்றாங்க. பட் அங்கே வந்து பார்த்தா இவன் நீடன் பண்ணிட்டு முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்போ அங்கே என்ன பண்ண என் புள்ளன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தாத்தா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இவன் என் பொண்டாட்டிக்கு வந்து ட்ரக்கை கொடுத்து அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் எப்படி தாத்தானா இவனை சும்மா விட முடியும்னு சொன்னதும் அவ்வளோதான் அவருக்கு கோவமாயிட்டு போட்டு அடிச்சுட்டு உன்ன மாதிரி ஜென்மத்துக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இடமே கிடையாதுடான்னு சொல்லும்போது இவனை நான் இதுக்கப்புறம் சும்மா விட போகிறது கிடையாது இவனுக்கு வந்துட்டு மர்டர் அதுக்கப்புறம் ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாமே கேஸ் போட்டு இவனை 3 வருஷத்துக்காச்சும் ஜெயிலில் போடணும்னு சொன்னதும் அவன் எங்கள் காலில் விழுந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு. அவங்க அம்மாவுமே அங்கே கெஞ்சும் போது கண்டிப்பாக உங்களையுமே நான் மன்னிக்க மாட்டேன் உங்களை நான் என் ஸ்டெப் மதர் மாதிரியாக பார்த்தேன் என்னோட அம்மாவை தானே பார்த்தேன் ஆனால் நீங்கள் எப்படி எனக்கே துரோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதையுமே பொறுத்துக்க முடியாது தாத்தான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவன் கதறிட்டு இருக்கான் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே தாத்தா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் கிடையாது அவன் டிசைட் பண்ணிட்டானா அவன் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும்னு சொல்லிடுறாரு. இங்கே ஹீரோயின் பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டல் பயந்து அரண்டு எந்திரிச்சதுமே ஹீரோங்க வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு அவளுக்கு சாப்பாடாமே ஊட்டி விடுறான். அவனை ஜெயிலில் போகிறதுக்குமே ஏற்பாடு பண்ணியாச்சு வீட்டை விட்டு தாத்தா துரத்திட்டாரு ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே அப்போ சூசி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க இப்படி தாத்தா என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு எனக்கு இப்போ எதுவுமே கிடையாது என்ன நீ இப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன பைத்தியம் ஆயிட்டியா நீ பணக்காரன்ற வாசம் உன் கூட சேர்ந்து இருந்தேன் ஒன்றும் இல்லை அதை ஒன்றும் மேரேஜ் பண்ணி நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு நீ இப்படி அடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ண அங்கே ட்ரை பண்ணால் அவங்க வேஸ் எடுத்து தலையில் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே அப்போ அங்கே அவள் வந்துடுறா பிரதர் நான் உங்களோட அடாப்டர் சிஸ்டராக கூட இருக்கலாம் பட் தாத்தா வந்துட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்கிறாரு எனக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் உனக்கே நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ வந்துட்டு என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு அப்படி என்ன அவகிட்ட பார்த்துட்டீங்க என்கிட்ட இல்லாதது நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்க எப்போ பார்த்தாலும் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவங்க பேரண்ட்ஸோட சமாதிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போதே அந்த சூசி வந்து அவளை அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா. இன்னும் ஆளை காணமேன்னு சொல்லும் போது அப்போ அந்த சூசி கால் பண்ணிட்டு உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கா நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொன்னா அங்கே கழுத்தில் கத்தி வச்சுட்டு அவன் மாட்டிட்டு இருக்கா. அப்போ அங்கே நீ வந்துட்டு என்ன தைரியம் தான் என்னை அவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருப்ப இவ்வளோ நான் இப்போ போட்டு
தள்ளிடுறேன், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாதம்மா, விட்டு அப்படின்றத சொல்லும்போது நீ என் முன்னாடி நீட் பண்ணிட்டு மன்னிப்பு கேளு, கண்டிப்பாக நான் வந்துட்டு விடுறேன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ வந்து மன்னிச்சு அப்படின்றத சொல்லிட்டு நீடன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை நான் அப்படியே இருந்தாலுமே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்தி வச்சு குத்த போகும்போது அப்போ அங்கே ஷாவ் வந்துடுறான். வேமா அங்கே வந்துட்டு கத்தி எல்லாமே பிடிங்கிட்டாங்க. அப்போ அங்கே கத்தி வச்சு குத்திடுறான். அப்போ என்னை அடாப்டா நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க, என்னை என்னைக்காச்சும் பொண்ணா நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஷாவோட அம்மாவை பார்த்து அவள் கேட்டுட்டு இருக்கா. உடனே இந்த ஷாவ் நம்ம ஹீரோயினை பார்த்தே இல்லை, உனக்கு எதிரியாக இருந்தவளை நான் கொலை பண்ணிட்டேன், நீ இப்போ என் லைஃப்குள்ளே வந்துருவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உன்ன மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவன் போட்டு பயங்கரமாக அடித்ததில் அவனுமே அப்படியே மயக்கமாக ஏறான். இப்போ ஹீரோயின் அவன் காப்பாற்றினதுமே நான் வந்து ஷாவ் மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ 2 பேத்துக்குமே எங்கள் கிராண்டாக மேரேஜ் பண்ண போகிறாங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே தங்களோட லவ்வை சொல்லிட்டு அங்கே வாக்குறுதிகளுமே சொல்லிக்கிறாங்க, எப்பயுமே வந்துட்டு விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே அங்கே ஃபைனலாக கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.